ஹலோ பிரைஸ்லா கத்ராஜேஷ் கிறிஸ்டினாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த இயேசுவை பேக்கருடைய இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களுக்கு வாழ்த்து இருக்கிறேன். புதுசாக நம்ம சேனல்லேருந்து இனிமேல் வந்து வீடியோஸ் வரப்போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து 10th 12th ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு, 11th ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாருமே வந்து நம்ம என்ன கரியர் சூஸ் பண்ண, நம்ம என்ன அடுத்து படிக்க, நம்ம 10th 11th என்ன குரூப் எடுக்கிறது, அதுக்கு அடுத்து அப்புறம் அப்படி இல்லைன்னா நான் 12th முடிச்சிட்டேன், அப்புறம் நான் என்ன குரூப் பண்ணேன், என்ன எடுக்க, என்ன படிக்க அப்படின்னு அநேக யோசனைகள், அநேக குழப்பத்தோடு நம்ம இருப்போம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நார்மலாக ஒரு டாக் தான், சரிங்களா? இது எனக்கு கற்றுக் கொடுத்தது என்ன, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்ன அப்படின்ற விஷயத்த என்னோட டெஸ்ட் பண்ணி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நார்மல் ஒரு கேஷுவலான ஒரு vlog மாதிரி, சரிங்களா? இது வந்து அநேகர் கரியர் கைடன்ஸ் கொடுப்பாங்க. நான் வந்து ஸ்பிரிச்சுவலான ஒரு கரியர் கைடன்ஸ் என்ன அப்படிங்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகே, நான் அது வந்து எப்படி அப்படின்னா, இது வந்து கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பேசுனது நிமித்தம் நான் வந்து இன்றைக்கி வந்து அதை வந்து உங்களுக்காக நம்ம அந்த மாதிரி வீடியோ போட போகிறோம். நான் வந்து 10th முடிச்சுட்டு ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் என்னடா சூஸ் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் நானும் இருந்தேன். ஒருத்தவங்களோட லைஃப் பார்த்து அவங்க எப்படின்னா, அவங்க வந்து தேவனுக்கு சித்தமில்லாம் கரியர் சூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை படித்தாங்க அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா, படித்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதை வெளியே வர முடியல அவங்களால. அவங்க ரொம்ப டேலண்டட் தான், பிரில்லியன்ட் தான். ஆனால் அவங்க என்ன பண்ண முடியல, அவங்களால அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வர முடியல. அப்போ எனக்கு அதை பார்த்தீங்கன்னா, அவங்க கர்த்தர் வச்சுருந்த அழைப்பு வேறு. அப்போ நாம் கர்த்தர்கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னார்னா, அவங்களுக்கு வச்சுருக்கிற அழைப்பு வேறு, அவங்க படித்தது வேறு, சரிங்களா? அதனால தான் அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு தோணுச்சு, அப்போ நம்ம லைஃப் இந்த மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது. அதாவது நம்ம கர்த்தர் சொல்லாத எதையும் நம்ம சூஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கர்த்தர் இருந்தால் தான் நம்மளால படிக்க முடியும். இப்போ நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பெஸ்ட்டு எக்ஸலண்ட் ஸ்டூடெண்ட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து ஒரு ஆவரேஜ். இப்போ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறவங்க வந்து அவங்க நம்ம ப்ரில்லியண்ட்டு, நம்மக்கிட்ட அறிவு இருக்குது அப்படின்ற ஒரு மன தைரியம் இருக்கும். ஆனால் எனக்கு வந்து அப்படி இல்லை. என்னென்னா, எனக்கு கர்த்தர் நினச்சதை நம்மளால் அவர் ஹெல்ப் பண்ணால் தான் நம்மளால் முடியும், நம்மளால் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி எனக்குள்ளே அப்போவே வந்துடுச்சு. அப்போ எனக்கு 10th வரும்போது 10th நான் படிக்கும்போது எனக்கு லாக்டவுன் ஃபுல்லாக. 10th அடுத்து 11th 10th முடிஞ்சிச்சு. சும்மா அது வந்து இப்போ போர்டு எக்ஸாம் நடக்கல. நான் வந்து ஸ்கூலில் மட்டும் எக்ஸாம் வச்சாங்க. அதுக்கப்புறம் 11th தான். 11th குரூப் சூஸ் பண்ணுங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைமில் எனக்கு வந்து என்ன எடுக்கிறதுன்னு தெரியல. பதட்டமாக இருந்துச்சு. ஒருத்தவங்களுடைய சாட்சி கேட்டேன்ல, அதுலேருந்து எனக்கு வந்து என்ன மனசில் ஃபிக்ஸ் ஆகிடுதுன்னா, சரி நம்ம கற்று சொல்லாத படிக்கக்கூடாது அப்படின்றது எனக்கு ஃபிக்ஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன்னா, சரி ஏசப்பா கிட்டே கேட்போம். அந்த டைமில் என்கிட்ட ஏசப்பாவோட சத்தத்தெலாம் நான் அவ்வளோ கேட்டது கிடையாது. எப்போ நான் 10th சொல்கிறேன், எனக்கு அவ்வளோ தெளிவாக ஏசப்பா பேசுவாருன்னு தெரியுமே தவிர்த்து எங்கள் அம்மா மூலமாக அல்லது தீர்க்கதரிசிகள் மூலமாக இப்படி தான் நான் கேட்டிருக்கேனே தவிர்த்து ஸ்பெசிஃபிக்காக என்கிட்ட பர்சனலாக அவர் பேசுனது நான் வரைக்கும் ஃபீல் பண்ணது கிடையாது. அதான். ஆனால் வந்து நான் அந்த ஃபஸ்ட் டைமு நான் அப்போ தான் என்ன பண்ணுறேன், ஏசப்பாவோட சத்தத்தை கேட்குறேன். எப்படின்னா, இதயத்தில் கணீர்னு ஒரு குரல் கேட்டுச்சுன்னு அனைவரும் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு ரகம் இருக்குது. ஆனால் நான் கேட்டது வந்து இதயத்துலேருந்து. எப்படின்னா, அப்போ தான் நம்ம குழப்பத்தில் இருக்கும்போது ஏசப்பா எனக்கு ஃபீல் ஆகிட்டு, நம்ம ஏசப்பா சொல்கிற குரூப் எடுத்தால் தான் நம்மளால படிக்க முடியும் அடுத்து அப்படின்ற மாதிரி. நான் ஒன்று சொல்கிறேன் ஒரு ஆவரேஜ்னு சொல்லி. ஆனால் எனக்கு அவர் மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், ஏசப்பா கிட்டே கேட்டேன். அப்போ தான் எனக்குள்ளே ஃபீல் ஆச்சு, ஆண்டவர் ஒரு இன்டென்ஷன் கொடுத்தாரு. மனசுக்குள்ளேருந்து பியூர் சயின்ஸ் எடுக்கணும் அப்படின்ற வந்து ஒரு மாதிரி ஆண்டவர் பேசினதை நான் கேட்டேன். அது ஃபஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையில் கத்துற சத்தத்தை நான் கேட்குறேன். பியூர் சயின்ஸ் சொல்லிட்டாரு. அப்போ எங்கள் அம்மாக்கிட்டையும் அதே மாதிரி ஏசப்பா பேசுனது நிமித்தம் எனக்கு உறுதி கிடச்சிச்சு. அப்புறம் நானும் என்ன பண்ணிட்டேன், பியூர் சயின்ஸுக்கு அட்மிஷன் போட்டேன். பியூர் சயின்ஸுக்கு போட்டு 11th போகிறேன். அப்போ பியூர் சயின்ஸ் போட்டுட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னா, எங்கள் அம்மா ஏதோ பேங்க்குக்கு எங்கேயோ கூட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் போயிருக்கோம். அப்போ எது நடந்துச்சுன்னு கவனிங்க. இது கர்த்தர் சொல்லி தான் நான் அந்த குரூப் எடுத்தேன், அப்படி தானே? என்ன வந்து பேங்க்கில் ஒருத்தவங்க பார்த்தாங்க. அவங்க என்கிட்ட சொன்னாங்க, என்ன குரூப் எடுத்திருக்கேன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நம்ம பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, பியூர் சயின்ஸா, ஐயா அது எதுக்கு போய் எடுத்த, அது மார்க்கே வராது உனக்கு, நீ வந்து மேக்ஸ் பயோ எடுத்திருந்தா வந்து மேக்ஸுக்கு இப்போ வந்து இது வந்து மேக்ஸ் பயோ என்ன பண்ணுவாங்க, பயாலஜி நம்ம வந்து பாட்னி ஜுவாலஜி ரெண்டு சேர்த்தாப்புல படிப்பாங்க. மேக்ஸ் உண்டு. இப்போ மேக்ஸு அந்த மாதிரி இந்த சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் தான் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். நீ இப்போ இதுக்கு பியூர் சயின்ஸ் எடுத்த, என் பிள்ளைலாம் மேக்ஸ் பயோ தான் எடுத்தா, நீ பியூர் சயின்ஸ் எடுத்துருந்திய மார்க்கே வராது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க.
என்னடா கூத்தா இருக்குது, நம்ம அப்போ தான் எடுத்து கத்த சொன்னார தட்டு தடுமாறி எடுத்து ஒப்பு கொடுத்து போகும்போது தடக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க நம்மளை, ஏன் நீ எடுத்த, ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொன்னோன்னே, என்னடா இது ஆண்டர் தான் சொன்னார், நம்ம ஆண்டர் ஸ்டெட் தான் எடுத்தோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான் ஆவரேஜர் தான், ஆனால் வந்து மேக்ஸ் போய் எடுக்கணும்னு தைரியம் கிடையாது. ஆனால் வந்து கத்தர் என்ன சொன்னாலும் எடுக்கணும் அப்படின்ற இது இருந்துச்சு. ஏன்னா அவர் படிக்க வைப்பார், அவரால் முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சு. அதனால கத்தர்கிட்ட கேட்கும்போது ஆண்டர் தான் சொல்லியிருந்தார். அப்போ அவங்க சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி எனக்கு கத்தர் சொன்னதை கேட்டோம் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதை அதுக்கப்புறம் விட்டுட்டோம். 11th கொஞ்ச நாள் லாக்டவுன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல் போய் ஆரம்பிச்சிட்டோம். போக போக என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நான் சொன்னேன் ஏற்கனவே, நான் 10th முன்னாடி வரைக்குமே ஆவரேஜர் தான், 10th ஆவரேஜர் தான் சரிங்களா. 11th ஸ்டார்ட் ஆச்சு, லாக்டவுன் முடிஞ்சு. உண்மையாகவே எனக்கு வந்து கத்தோடைய பெரிதான கிருபை தான். ஆக்சுவலி வந்து நான் ஆவரேஜராக இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட் அப்படின்ற அளவுக்கு கத்தர் என்ன பண்ணார், எனக்கு உயர்த்தினார் சரிங்களா. அது உயர்த்தினார். ஆனால் எனக்கு 11th வந்து ரிசல்ட் வந்து எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா, ரிசல்ட்டில் வந்து 421 சரிங்களா. 600க்கு 421 எடுத்தேன். அது ஒரு பெரிய கிருபை தான். ஆவரேஜர்லேருந்து கத்தர் என்ன பண்ணார், என்னை உயர்த்தினார். அது ஏசப்பா சொன்ன குரூப் எடுத்தது நிமித்தம். அதோட ஆண்டு நிறுத்தலை என்ன. அடுத்து என்ன பண்ணார் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அடுத்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12th வந்தாச்சு. 12th வந்ததில் வந்து நிறைய நம்ம கிளாஸ்லாம் எக்ஸாம் வைப்பாங்க அப்படி தானே, கிளாஸில் அந்த மாதிரி எக்ஸாம்லாம் நடந்துச்சு. நடந்ததில் வந்து 400 அப்படி தான், இந்த 400 அல்லது அதுக்கு கீழே அப்படி தான் நம்ம என்ன பண்ணிட்டு நான் வந்து கிளாஸ் டெஸ்ட்டில் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அந்த 12th ஃபுல்லாக ஆண்டு எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, நான் இல்லாமல் உனக்கு மார்க் வராது. நான் நல்லா படிச்சுட்டு அங்கே போவேன். ஆனால் வந்து எனக்கு அங்கே போய் ரிசல்ட்டில் வந்து, அதாவது என்ன சொல்கிறேன்னா, கிளாஸ் டெஸ்ட் வைப்பாங்கள்ல, கிளாஸ் டெஸ்ட்டு அந்த எக்ஸாமு அந்த மாதிரி இதில் வந்து கிளாஸில் வைப்பாங்கள்ல, அதில் எனக்கு அவ்வளோ ரிசல்ட் வரலை. அப்போ எனக்கு கொஞ்சம் ஃபீலாக தான் இருந்துச்சு, என்னடா எப்படி நம்ம மார்க் எடுக்க போகிறோன்னு சொல்லி தான் இருந்துச்சு. கடைசியாக பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்துடுச்சு, எழுதியாச்சு. இப்போ வந்து ரிசல்ட் வர வரைக்கும் நாங்கள் ப்ரே பண்ணிகிட்ருக்கோம். என்ன கதை அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னால் ஒரு ஆவரேஜராக இருந்த என்ன ஒரு படிக்கிற நல்ல கொஞ்சம் மார்க் எடுக்கிற அளவுக்கு அதை மாற்றினார். அதுக்கு அடுத்ததாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆக்சுவலி நான் சொன்னேன், நான் சொன்னேன் 12th வந்து ஆல்ரெடி கற்றுக் கொடுத்த விஷயம், நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணாதான், என்னால் தான் உனக்கு மார்க் தர முடியும், என்ன தான் எழுதினாலும் நான் தான் உனக்கு மார்க்கு கொடுக்குறவர், என் கையில் தான் இருக்குது அப்படின்ற விஷயத்த ஆண்டு எனக்கு வந்து அதில் கற்றுக் கொடுத்தாருன்னு நான் சொன்னேன். அப்படி தானே. இப்போ வந்து அதனால் நான் என்ன முக்கியமாக எழுதி முடித்த பிறகு நான் எனக்குள்ள நம்பிக்கை வரல. என்ன நம்பிக்கை வரலன்னா, இப்போ நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, எழுதி முடிச்சிட்டேன்னா எவ்வளோ மார்க், எனக்கு இவ்வளோ மார்க் தான் வரும், இத்தனை கொஷின் தப்பு, இதெல்லாம் கரெக்டு அப்படின்னு பாயிண்ட் டு பாயிண்ட் வைப்பாங்க. ஆனால் எனக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. நான் சொல்கிறேன், நான் பிரில்லியன்ட் கிடையாது. அதனால எனக்குள்ள எழுதுனதுக்கு மார்க் கூடுமான ஒரு டவுட்டு வரும். கரெக்டாக தான் நம்ம அந்த அப்படி ஒரு டவுட் வந்து, இப்படி நமக்கு வந்து ஃபிக்ஸ்டாக எனக்கு வந்து இவ்வளோ மார்க் வரும் அப்படின்னு என்னாலலாம் சொல்லவே முடியாது ஒன்று. அதனால் மார்க் வருமா, எனக்கு என்ன நம்பிக்கை, ஒரே ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, ஏசப்பாவால் தான் மார்க் தர முடியும். இப்போ நம்ம அவரை தான் எழுதி முடிச்சிட்டோம், இதுக்கு போய் மாற்ற முடியாது, நம்ம வந்து ஜோமனை தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்குள்ளே இருந்துச்சு. அதனால் எழுதுனதையும் நான் நம்பலை, எனக்கு வந்து நான் எழுதியிருக்கேன் எனக்கு மார்க் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள சுத்தமாக கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தான் அதை உடைச்சாரு. ஆனால் 12th போர்டு எக்ஸாம் ரிசல்ட்டில் என் சுயத்துக்கும் மிஞ்சினது அங்கே நடந்துச்சுங்க. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, இது நான் வந்து இன்னும் என்னோடய மார்க்கை வந்து நான் பப்ளிசிட்டி பண்ணணும் அல்லது பெருமைப்படுத்தணும் அதுக்காக நான் சொல்லலை. நான் வந்து நினச்சேன், இன்னொன்று என்னோடய டெஸ்ட் மணி வந்து மற்றவங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஒரு ஆசீர்வாதம் உண்டு, கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்ம அப்படி நம்ம கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த உடனே நம்ம அப்படி கீழே போகிற மாதிரி தான் இருக்கும், நம்ம எல்லோரும் திட்டவும் செய்வாங்க. அப்போ வந்து அப்படி நினச்சி நீங்கள் பின்வாங்கிறாதீங்க தேவ சித்தத்தை விட்டு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும். இது உங்களுக்கு கர்த்தருடைய சித்தத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு உங்களை இனிஷியேட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டராக இது வந்து இருக்கும் இந்த டெஸ்ட் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆண்டவர் போர்டு எக்ஸாமில் தந்த மார்க் என்ன அப்படின்னா, உண்மையாகவே நான் சொல்லுவேன், இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன், நான் உண்மையாகவே என்னோடய சுய பலத்தினால் அது வரலை, கர்த்தருடைய சுத்த கிருபை தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் சொல்லியிருக்கேன், எக்ஸாம் டைமில் எனக்கு அவ்வளோ மார்க் வந்தது இல்லை, 500 நான் தொட்டது இல்லை. எக்ஸாமில் 12th நடந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸில் நான் 500 தொட்டது கிடையாது. ஆனால் கர்த்தர் எனக்கு வந்து 516 மார்க்கு தந்து, அதான் நான் ஆவரேஜாக இருந்த எனக்கு இது வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படி தானே. அதனால் வந்து கர்த்தர் எனக்கு வந்து அவ்வளோ மார்க்கு தந்தார். உண்மையாகவே என்னோடய சுய உழைப்பு, சுய ஞானம், சுய எதுவுமே இல்லை, கர்த்தர் சுத்த கிருபை. இப்போ நான் இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னா,
இப்போ நீங்கள் 10th முடிச்சுட்டு நான் என்ன குரூப் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் அநேக குரூப் போட்டிருப்பீங்க தெரியும். ஆனாலும் கூட ஒரு வேளை நான் லேட்டாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். ஆனாலும் கூட நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு உயர்வு உண்டு. சரிங்களா? நான் சொன்னேன், நான் எடுத்த உடனே என்னை வந்து என்ன பண்ணாங்க, புஷ் டவுன் தான் பண்ணாங்க. யாருமே நீ வந்து ஒன்றால் முடியும் அப்படி யாருமே என்ன சொல்லலை. சித்தத்துக்கு கீழ்படினா நிச்சயம் எனக்கு ஒரு சக்ஸஸ் உண்டு அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ளே வேணும். சரி, அதோடு எனக்கு ஏசப்பேன் உயர்த்துறது நிறுத்திட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லைங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். சரிப்பா, 12th முடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா? 12th முடிச்சோன்னே அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதே மாதிரி என்னோட லைஃப்லையுமே என்ன நடந்துச்சுன்னா, 12th முடித்த உடனே அடுத்து நான் கொஞ்ச நாளைக்கு நானும் அவ்வளோக்குள்ள கேட்கல. ஏசப்பா என்ன படிக்கணும்னு கேட்கணுன்னு தவிர்த்து தெளிவாக எனக்கு வந்து என்னென்னு அப்படின்னா எனக்கு தெரியலை. 12th முடித்த பிறகு கரெக்டாக எல்லாருமே அட்மிஷன் போட்டாங்க. உங்கள் ரிலேட்டிவில் ஒருத்தவங்க சொன்னாங்க எல்லாருமே போட்டாங்க, நீங்கள் எப்படி அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா எங்களுக்கு ஐயோ அப்போ நம்ம அட்மிஷன் எங்கே போடலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இங்கே என்னத்தையும் சூஸ் பண்ணேன்னு தெரியல. 2 காலேஜ் அரைஞ்சோம். எங்கள் ஊரில் உள்ள காலேஜ் தான். எங்கள் ஊரில் உள்ள ஒரு 2 காலேஜஸ்க்கு நான் என்ன பண்ணேன், அட்மிஷனுக்காக நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஃபார்ம் ஃபில் பண்ணி போட்டுட்டு அது ஆன்லைனில் தானே ஃபில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் இன்னொரு காலேஜ் போனோம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஊரில் ஒரு காலேஜ் இருக்குது, இன்னொன்று கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு காலேஜ் இருக்குது. பக்கத்தில் உள்ள ஒரு காலேஜில் ரொம்ப பக்கம் கிடையாது, கொஞ்சம் பஸ்லனா 15 minutes 20 minutes அந்த ட்ராவலில் ஒரு டிஸ்டன்ஸில் என்ன இருக்குது, ஒரு காலேஜ் இருக்குது. இப்போ இந்த காலேஜில் போட்டதில் வந்து போட்டுட்டோம். ஆனால் அந்த காலேஜில் நான் என்ன ஏம் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஈஸியான குரூப் தான் எடுக்கணும் அப்படி தான் ஒரு ஏம் பண்ணிட்டு தான் போனேன். பார்த்துக்கோங்க, இப்போ வந்து ஜுவாலஜி பாட்னி அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அந்த மற்ற குரூப்பில் நம்ம எடுத்து படிச்சிடுவோமா, அதனால முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங்கோட நான் என்ன பண்ணேன்னா மற்ற குரூப்ஸ்லாம் எடுக்காமல் இதை தான் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டேன். கதை சத்தத்தை கேட்டால் எனக்கு பதில் கிடைக்காத பட்சத்தில் நானே முடிவெடுத்து இந்த மாதிரி நான் போயிட்டோம். போனதில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில் அந்த காலேஜில் நான் சொன்னேன் அந்த 15 minutes ட்ராவல் அந்த டிஸ்டன்ஸில் உள்ள அந்த ஸ்கூலில் அந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எந்த ஒரு குரூப்புமே இல்லை. என்ன குரூப்பு தான் இருந்துச்சுன்னா ஃபிசிக்ஸ் இருந்துச்சு, ஐடி சயின்ஸ் குரூப் சொல்கிறேன், ஃபிசிக்ஸு ஐடி சிஎஸ். நான் பியூர் சயின்ஸ் எடுத்துருக்கேன், எனக்கு சிஎஸ் பற்றி ஐடி பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ ஒன்று. ரெண்டாவது வந்து அப்போ எனக்கு நான் படித்ததில் வந்து ஃபிசிக்ஸ் மட்டும் தான் அங்கே இருந்துச்சு. எனக்கு தூக்கி வாங்கி போட்டான், ஐயோ ஃபிசிக்ஸா அப்படி. நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போதே தெரியும். 11th நான் ஃபிசிக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிச்சு. ஏன்னா மேம் தான் அதுக்கு காரணம். அந்த மேம் வந்து ஏன்னா நமக்கு வந்து 11th கொஞ்சம் லாக்டவுன், கொஞ்சம் இது வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்லைன்லேயே நடத்திட்டாங்க. அந்த மேம் நாங்கள் ஸ்கூலுக்கு போனது வந்து என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு படிக்க மட்டும் தான் வச்சாங்க. எல்லா டெரிவேஷன்ஸையும் எங்களுக்கு படிக்க வச்சதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் 12th எங்களுக்கு அப்படி இல்லை. அதுக்காக மேமும் குறை சொல்லலை. நான் 12th வந்து எங்களுக்கு டைம் காணலை. எக்ஸாம் அதிகமாக வைப்பாங்க, ரெண்டாவது நடத்தி முடிக்க முடியாது, படிக்க முடியாது, இப்போ நிறைய ஒரு விஷயத்தினால எனக்கு ஃபிசிக்ஸ் வந்து 12th கொஞ்சம் வெறுத்துச்சு. அப்போ அதே ஃபிசிக்ஸ் அங்கே காலேஜில் போய் பார்த்தோன்னே எனக்கு தூக்கி வாரி போயிடுச்சு. ஐயோ ஃபிசிக்ஸா நான் போக மாட்டேன் அப்படி தான் நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தால் அது மாத்திரம் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க, ஃபிசிக்ஸ் எடுத்தோன்னா மேக்ஸ் தான் என்னது அப்படின்னா அலைடா, அப்படி ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் அலைடா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஐயோ மேக்ஸுக்கும் நமக்கும் சம்மந்தமே. நான் பியூர் சயின்ஸாக எடுத்துருக்கிறேன், ரெண்டாவது மேக்ஸா அப்படின்னா நம்ம 2 வருஷம் டச் இல்லை அப்படி தானே. அப்படின்றனால அதுக்கும் எனக்கு பயம்தான், ஐயோ நம்மளால படிச்சிருவோமா முடியுமா அப்படின்ற இருந்துச்சு. சரி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தப்போ எஸ்அப்பா கிட்ட இப்போ தான் எனக்கு ஃபிசிக்ஸு மேக்ஸ் இப்படிலாம் கேட்டோன்னே ரொம்ப டிக்கெட்டு. இன்னொன்று வந்து அந்த 15 minutes ட்ராவல் இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த காலேஜில் மேக்ஸ் பிஎஸ்சி மேக்ஸ் உண்டு. சரிங்களா? ஐடி ஃபிசிக்ஸு பிஎஸ்சி மேக்ஸ் அப்புறம் சிஎஸ் இது எல்லாமே உண்டு. இப்போ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு இருந்துச்சு, என்ன பண்ண போகிறேன், நான் எந்த காலேஜ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக வந்து பயம் வர ஆரம்பிச்சிட்டு. அப்போ நான் உட்காந்து ஏசப்பா கிட்ட ஜெபிக்கும் போது நான் இது வந்து எனக்கு வந்து யாரும் சொல்லலை, நான் பார்த்த தரிசனத்தை நான் சொல்கிறேன். நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு அந்த நான் எந்த 15 minutes ட்ராவல்னு சொன்னேன் தெரியுமா, டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த காலேஜ் என் கண்ணு முன்னாடி தெரியுது. நான் சொல்கிறேன். ஆனால் இந்த இன்னொரு விஷயத்த அவங்கள்ட்ட சொல்ல மறந்துது. நான் 12th படிக்கும் போதே நான் சொல்கிறேன்ல அந்த 15 minutes டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய காலேஜ், அந்த காலேஜில் வந்து என்னென்னா அந்த காலேஜை பற்றி என்கிட்ட என்ன தப்பாக சொல்லிட்டாங்க. பார்த்துக்கோங்க, அந்த காலேஜ் நல்ல காலேஜே கிடையாது, அங்கே போகாதீங்க, வைக்காதீங்க, வாங்காதீங்கன்னு சொல்லி என்கிட்ட தப்பாக நிறைய பேர் சொன்னாங்க. சொன்னதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஏன் அந்த காலேஜ் போயிடவே கூடாது, போனால் அந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப தூரம் சொன்னால அந்த காலேஜ் தான் போகணும், இந்த காலேஜ் நம்ம தேர்ந்தெடுக்கவே கூடாது அப்படின்ற நிலப்போடு தான் இருந்தேன்.
ஆனால் வந்து எனக்கு கண்ணை மூடி ஜெபிக்கும் போதெல்லாம் அந்த காலேஜ் தான் எனக்கு தரிசனத்தை தெரிஞ்சிச்சு. என்னடா இது இதே காலேஜ் தெரியுது, எப்படி நம்ம இருக்க இந்த காலேஜில் படிக்கணும், அது ஃபிசிக்ஸ் எடுக்கவா எப்படி, ஏன்னா ஃபிசிக்ஸு கொஞ்சம் கஷ்டம் தானே, எல்லாருக்குமே தெரியும் கஷ்டம்னு சொல்லி. அப்போ நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லி பயம் வர ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் ஏசப்பாரும் எனக்கு எப்படி என் 10th உறுதிப்படுத்தினாரோ பியூர் சயின்ஸ் வச்சு, அதே போல் எங்கள் அம்மா மூலமாகவும் என்கிட்ட எப்படி ஃபிசிக்ஸு அந்த அந்த 50 minutes டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய அந்த காலேஜு அப்படி ஆண்டவர் தெளிவாக பேசினபடி எங்கள் அம்மாக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ணார், பேசினார். அப்போ எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. சரி பேசிட்டாரு, அப்போ பேசினா 12th காப்பாற்றின ஆண்டவர் இந்த காலேஜ்லேயும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி என்னாச்சு போட்டுட்டு தான் வந்தோம். சரிங்களா, நான் பிளானே பண்ணல, நான் யோசிக்கவே என்னோட கனவுல கூட நான் இப்படி யோசிச்சு பார்த்ததே கிடையாது. சரிங்களா, ஆனால் கத்தர் பேசி எடுத்து கத்தரே என்னோட பாதையை ஒப்பு கொடுக்கப்பட்டு ஏசப்பா முடிச்சதுக்கு ஒப்பு கொடுக்குன்னு சொன்னமே தவிர்த்து மற்றபடி நம்ம எதுவுமே என்ன பண்ணல, சுயங்கள் இதில் ஈடுபடல. அவர்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தா கத்தரே எங்களை டியூன் பண்ணி வழி நடத்தினார். அதோடு இல்லை, எப்பவுமே சொல்லுவாங்களே கத்தரை சித்தத்தை தேர்ந்தெடுத்த உடனே என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தங்க அதை பற்றி என்ன பண்ணுவாங்க, குறைச்சி சொல்லுவாங்க. ஏற்கனவே காலேஜை பற்றி நான் அங்கே தான் சேர போகிறேன்னு சொல்கிறதுக்காகவே பிசாசி எல்லாரையும் டியூன் பண்ணி என்ன பண்ணிட்டான், நீ அந்த காலேஜ் நல்ல காலேஜே கிடையாதுன்னு சொல்லி எல்லாரும் மூலமாக பேச வச்சுட்டான். இப்போ காலேஜ் முதல்ல வெறுத்துச்சு, சரி ஏசாப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லி சேர்ந்தாச்சு. இப்போ அடுத்து குரூப்பை பற்றி எதாவது சொல்லணும்ல, அவனுக்கு இப்போ இருக்க முடியாதுல்ல. குரூப்பை பற்றி ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, நீ பிஎஸ்சி எடுத்திருக்கியே, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கியே, நீ பாஸ் ஆயிடுவியா, பாஸ் ஆகி வந்து அடுத்து போயிடுவியா அப்படின்னு, அரியர் இல்லாமல் பாஸ் ஆயிடுவியா அப்படின்னு கேட்டாங்க. நான் என்ன சொல்லணும், அது வந்து நான் வந்து உண்மையாக ஒரு ஆவரேஜர் தான். கத்தர் தான் என்ன வந்து ஒரு அளவுக்கு 516 மார்க் எடுக்கிறோம். கத்தர் தான் என்ன உயர்த்தினார், கத்தர் தந்த மார்க்கு என்னோட விஷயம் கிடையாது. அப்போ இப்போ என்ன வந்து அவங்க என்ன பண்ணணும், சரிம்மா நீ கவலைப்படாத, நீ வந்து உன்னால் மார்க் எடுக்க முடியும், உன்னால் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்ணலை, அவங்க என்கரேஜ் பண்ணலை. அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க, நீ வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்திருக்கியே, நீ அடுத்து வந்து உன்னால் படிக்க முடியுமா, உன்னால் பாஸ் ஆக முடியுமா பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, குஷ்டவுன் தான் பண்ணாங்க, என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணல. அப்போது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா சொல்லிட்டு ஏசப்பா சொல்லி நீங்கள் ஒரு குரூப்பை ஒரு கரியரை செலக்ட் பண்ணுறீங்கன்னு வைங்க, கட்டாயம் யாராவது ஒருத்தர் அதை பற்றி நெகட்டிவாக உங்ககிட்ட சொல்லுவாங்க, சொல்லி நீங்கள் அதுலேருந்து விலகணும்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் ஸ்டடியாக இருந்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே எப்படி தெரியுமா பார்க்கணும், ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க, ஏசப்பா நீங்கள் எதை கை நீட்டுறீங்களோ அதுதான் என்னுடைய ஆசை, எனக்குன்னு சுய ஆசை கிடையாது ஏசப்பா, நீங்கள் எதை கை நீட்டி காட்டுறீங்களோ அதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லிடுங்க. உங்களுக்கு ஏசப்பாவுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சுட்டுன்னு வைங்க, நீங்கள் மனசில் உறுதிப்படுத்திக்கணும். என்ன உறுதிப்படுத்திக்கணும்னா, அது என்னுடைய ஆசை, அவருடைய ஆசை, என்னுடைய ஆசை. இது வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இஷ்டப்பட்டு நம்ம அம்மா அப்பாவை எதிர்த்து கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஆசைப்பட்டதை கேட்போம், அப்படி தானே? கேட்குறதுக்கு எல்லாருமே நம்ம இப்போ இந்த டீனேஜர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நம்ம ஆசைப்பட்டது அம்மா அப்பாவுக்கிட்ட சண்டை போட்டு கூட பெற்றுக்கொள்வோம். அதே போல் எவ்வளோ ஒரு வைராக்கியம் உங்களுடைய விருப்பத்துக்கு உங்களுடைய ஆசைக்கு வருதோ, அதை விட அதிகமான ஆசையும் வைராக்கியமும் எதுக்கு தெரியுமா வரணும், கர்த்தருடைய திட்டம் இது அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே ஆண்டவர் பேசிட்டாரு, அப்படி உறுதிப்படுத்திட்டாரு அப்படின்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து உங்களுடைய ஆசை அதுதான். கர்த்தருடைய ஆசை தான் நம்மளுடைய ஆசையாக மாறணும். அதில் வைராக்கியமும் பாராட்டும் இல்லை, அது என்னுடைய ஆசை, கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்குற பிளான், வச்சிருக்கிற பிளான் அதுதான் என்னுடைய ஆசைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது உங்கள் ஆசையாகவே மாற்றி அதையே தியானித்து அதை எப்படியாட்டும் நிறைவேற்றிடணும், நான் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், ஒரு வைராக்கியம் பார்க்கணும். அதுக்காக அம்மா அப்பா கிட்ட போய் சண்டை போடுவோம், நான் அப்படி சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் அப்படி வரணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். அப்புறம் சொன்னாங்களா அத்தங்க, சொன்ன பிறகு எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இவங்க இப்படி, நான் எங்கள் அம்மாட்ட போய் சொன்னேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, என்னடா இது இப்படி எல்லாரும் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் ஏசப்பா இம்மட்டும் அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் விதத்தில் கர்த்தர் வந்து இப்போ நான் 2nd இயர் கம்ப்ளீட் பண்ணி 3rd இயர்க்குள்ளே நாங்கள் 15 வந்து எனக்கு காலேஜ் ஓப்பன் ஆக போகுது. 3rd இயர்க்குள்ளே ஸ்டெப்அப் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து இந்த 2 வருஷத்தில் எனக்கு கர்த்தர் அரியர் இல்லாமல் எனக்கு பாஸ் ஆகிறதுக்கு, நிறைய மார்க் எடுக்கிறதுக்கு, நிறைய கிரேட் எடுக்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு அனுகிரகம், அதாவது கர்த்தர் தான் கிருபை பாராட்டியிருக்காரு. அதுக்கு நான் ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க கேட்ட கேள்விக்கு கர்த்தர் பதில் சொல்லும் விதத்தில் நான் அவங்க மத்தியில் என்னை உயர்த்திருக்கிறாரு. இப்போ நான் இவ்வளோ கதை எதுக்காக உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னா, தெய்வ சித்தத்தை குறித்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தெய்வ சித்தத்தை நீங்கள் தேவனுக்கு
பிரியமான காரியங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் அதை கர்த்தர் எதை சொல்கிறாரோ உங்கள் லைஃப்பில் 10th 11th குரூப் எடுக்கும்போதும் சரி, காலேஜில் குரூப் எடுக்கும்போதும் சரி, கர்த்தர் சொன்னதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா உலகம் உங்களை உங்களை புஷ் பண்ணும். அதே பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகாதபடிக்கு தொடர்ந்து இல்லை என் தேவன் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தைரியமாக நீங்கள் அதை தொடர்ந்து செய்யுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். இது என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு காரியம். இதுக்கப்புறம் நான் படித்தனாலும் ஏசப்பா எதை சொல்கிறாரோ அது மட்டும் தான் நானும் என்ன பண்ணுவேன்னா அதுக்கப்புறம் படிப்பேன். ஏன்னா எனக்கு என்னால் தனித்து அவர் இல்லாமல் என்னால் படிக்க முடியாது. நான் யார்கிட்ட கேட்டாலும் நான் சொல்லுவேன் என்னோட சுய டேலண்ட். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த மார்க் 12th எடுத்த அந்த மார்க்கு கூட எல்லாரும் எங்கள் வீட்டில் நினச்சிட்டு இருக்காங்க நான் எடுத்த மார்க்கு என்னமோ நான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் தவிர்த்து அது யாருக்குமே தெரியாது. கர்த்தர் தந்த மார்க் அதான் எனக்கு என்னுடைய நான் எங்கேனாலும் என்ன கேட்டாலும் சரி நான் அடித்து சொல்கிற விஷயம் அதுதான். என்னுடைய எபிலிட்டிக்கு மேலே எனக்கு தந்தார். உங்களுக்கு புரியுதா? ஒரு எபிலிட்டின்னு ஒன்று உண்டு, கேப்பபிலிட்டின்னு ஒன்று உண்டு. அதுக்கு மேலே ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு விஷயம் அது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் ஹையர் ஸ்டடீஸ் படித்தாலுமே கர்த்தர் சொல்கிறது தான் படிப்பேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா என்னுடைய பலத்தினால முடியாது. ஏன்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது தான் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். அப்படி தானே? அது மாதிரி எங்கள் அப்பா கூட நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் எடுத்ததுன்னு பார்த்தோம். ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் இல்லையே, ஒரு பிஇ இல்லையே, ஒரு அது என்ன பிஎஸ்சி நர்சிங் இல்லையே, ஒரு வேறு என்ன இருக்குது வேறு ஒரு எம்பிபிஎஸ் படிக்கலையே, எம்பிபிஎஸ் வேண்டாம் அல்லது நீட் எழுதாமல் நிறைய அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, சயின்ஸ் ரிலேட்டடாக, மெடிக்கல் ரிலேட்டடாக, மெடிசன் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு குரூப் எடுத்துருக்கலாமே, ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வரலையே அப்படி சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒன்றே தெரியும், எனக்கு தானே என்னை பற்றி தெரியும். என்னால் தனித்து படிக்க முடியாது, எனக்கு அவ்வளோக்குள்ள ஞானம் இல்லை. அப்போ கர்த்தர் என்னோட இணைஞ்சாதான் என்னால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி தான் எனக்கு 12th தந்தார். அதே போல் தான் என்னால் தனியாக செயல்பட முடியாது, என்னோடய சுயபலம் இல்லை, சுயபலத்தில் சாதிக்க முடியாதுன்னு என்னுடைய கேப்பபிலிட்டி பற்றி என்னோடய எபிலிட்டி பற்றி எனக்கு தெரிஞ்ச நிமித்தம் தான் நான் அவருக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஏசப்பாக்கு உங்களுடைய விருப்பம் என்ன, நான் உங்கள் விருப்பத்தை தெரிஞ்சுக்க விரும்புகிறேன், எனக்கு சுயம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதுக்கான காரணம் என்னால் முடியாது. நல்லா படிக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் கூட நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா கேட்கறது நல்லது. ஏசப்பா கிட்ட தான் நம்ம என்ன பண்ணணும் கேட்டு, அவர் தான் பெரிய ஞானி பார்த்துக்கோங்க. நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஞானம் உடையவர் அவரு. அதனால நிச்சயம் கேளுங்க. எங்கள் அப்பா எப்படி அடிக்கடி சொல்லுவாங்களா, எனக்கு தெரியும் ஏசப்பா சொன்னதை எடுத்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பாஸ் ஆகி நம்மளால் நல்ல மார்க் எடுத்து வெளியே வர முடியும் அப்படின்ற விஷயம். ஆனால் இன்னும் வரைக்கும் கர்த்தர் என்னை நல்லா தான் வச்சுருக்காரு. நான் ஏசப்பா சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம் கர்த்தர் என்னை உயர்த்த வேண்டிய இடத்துல உயர்த்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு நான் ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னோட டெஸ்டிமனி உங்களுக்கு ஒரு இனிஷியேட்டராக உங்களை கர்த்தர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஒரு ஒப்பு கொடுக்கறதுக்கு ஒரு ஏவுகிற ஒரு காரியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது மாத்திரம் நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, சரி உங்கள் வாழ்க்கையில் எக்ஸாம்பிள் சொல்லிட்டீங்க, பைபிள் ரீதியாக எங்களுக்கு வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க, எனக்கு தெரியும். அதனால பைபிளில் யார் தேவ சித்தத்தை கேட்டா அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தாவீது ராஜா சிக்லாக்ல பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைங்க அப்புறம் அவங்க கூட இருக்கிற சோல்ஜர்ஸும் கூட மனைவி பிள்ளைங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தாவீது ராஜா வர்றதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, சிக்லாக்கே தீ வச்சு கொளுத்தியாச்சு. தாவீது ராஜா பார்க்குறாரு, இந்த சிக்லாக்கு தீ எரிஞ்சிட்டே இருக்கு. இப்போ முதல்ல என்ன தோணும் அப்படின்னா நம்ம மனைவி பிள்ளைங்களே எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, தீ வச்சு கொளுத்துறாங்க போல அப்படின்னு தான் தோணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் தான் அவர் தெரிய வச்சு இல்லை கடத்திட்டு போயிருக்காங்க, சிறைப்படுத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச உடனே கூட உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை கல்லறியறதுக்கு நினச்சிருக்காங்க. அவங்க சோல்ஜர்ஸே சரிங்களா. ஆனால் தாவீது ராஜா பாருங்க, இப்படி கஷ்டமான தான் சொந்த மனைவி பிள்ளைங்களை கடத்திட்டு போன இடத்துல அவர் அந்த சமயத்துல கூட ஏசப்பா கிட்ட கேட்கணும், வசனத்தை எழுதப்பட்டிருக்கு. அவர் என்ன பண்ணாரு, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கிறாரு. இந்த மாதிரி நெருக்கடியான சிச்சுவேஷன் நம்மளால கேட்க முடியுமா? இப்போ யோசிச்சு பாருங்களேன். அப்போ அவர் என்ன பண்ணிருக்காரு, கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்டது நிமித்தம் அவர் தோத்து போகல, அவர் ஜெயிக்க தான் செஞ்சாரு. அவர் தான் தண்டை பின்தொடரவா, அதை பிடிப்பேனா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாரு கேட்டாரு. உடனே ஆண்டு சொன்னாரு, நீ பின்தொடரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். சாமுவேல் 30 போடப்பட்டிருக்கு. அவங்க அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்களை கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறிதாகிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமார்த்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எல்லா ஆடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவங்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். சரிங்களா? இது என்ன சொன்னாங்களா,
தாவீதின் கொள்ளைன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, அப்போ தாவீது கர்த்தருடைய ஆலோசனை கேட்டது மாத்திரமல்ல, அந்த நெருக்கடியான சிச்சுவேஷன்ஸில் அவங்க சோல்ஜர்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க, ஏன் உன்கிட்ட அறிவு இருக்கா, ஒருத்தன் மனைவி பிள்ளைங்களாம் திருடிட்டு போயிட்டான், இப்போ நீ என்ன பண்ணணும், நீ யோசிச்சு ராஜாவாக இருக்கிறவன் மூளையை யூஸ் பண்ணி எங்களை நீங்கள் தைரியப்படுத்தி நீ என்ன பண்ணணும், போருக்கு தானே போகணும், அதை விட்டு ஆண்டோட்ட ஆலோசனை கேட்க ஏபோத்தை எடு அதை எடுன்னு சொல்லிட்டு இருக்கேப்பா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அப்படி தானே சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக. யாராட்டும் ஏசோட சித்தத்துக்கு ஏசப்பாவோட சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது கட்டாயம் சொல்லுவாங்க. அதில் பைபிளில் எழுதணுன்னே அவசியமே கிடையாது. கட்டாயம் யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை அப்படி டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, கலங்காமல் திகைக்காமல் உன்னே ஒன்று நினச்சிக்கோங்க, ஏசப்பா பிடிச்சாருன்னு வைங்களேன், கையை விடவே மாட்டார். கடைசி வரைக்கும் உங்களை என்ன பண்ணுவார்னா, உயர்த்துற வரைக்கும் அவர் விட மாட்டார். ஆனால் உயர்த்துற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கணும். இத்தனை பிறகும் என்ன பண்ணக்கூடாது, 516 மார்க் தந்துட்டாரு, அப்போ நம்ம இஷ்டமான குரூப்பை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக உயர்த்திட்டாரு, உயர்த்தினப்ப சரி இப்போ உயர்த்திட்டாரு ஆண்டவர், நமக்கு இஷ்டமானதை அப்பவும் உயர்த்தின ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். சரிங்களா? அதனால் கண்டிப்பாக பைபிளையும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நம்ம என்ன ஆக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், தோற்று போக மாட்டோம். அது நிச்சயம் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இன்னொரு vlogல நம்ம அடுத்து சந்திக்கலாம். Until then, bye bye.